ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். திமுக இந்தியா அலையன்ஸில் இருந்தாங்க. இந்தியா அலையன்ஸ் இப்பொழுது தமிழ்நாட்டில் உடஞ்சிருக்குது. சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லாமே இந்த பக்கம் டிவிகே பக்கம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ தேசிய அளவுலையும் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பெருவாரியான 39 சீட் அப்படின்றது போச்சு. இந்தியா அலையன்ஸுக்கு 39 சீட்டு போச்சு. இப்போ பின்னடைவு தான் காங்கிரஸுக்கு. ஸோ அதை தாவேக்கா வச்சு வர எலெக்ஷனில் அவங்க சரி கட்டிக்கிட்டாலுமே, ஆனால் திமுக போல ஒரு திமுக கரெக்டாக இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க டிவிக்கு. தேசிய அளவில் இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு பின்னடைவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இன்றைக்கி திரு டி ராஜா அவர்கள், சிபிஐனுடைய முதல் தலைவர், அவர் பேசும்போது இந்தியா அலையன்ஸில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே அது சரியாக இல்லை, கிராக் இருக்குது, காங்கிரஸ் தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு திரு டி ராஜா அவர்கள் இன்றைக்கி ஒரு பைட்டே கொடுத்துருக்காரு நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சிக்கு. ஸோ நம்ம அதிலிருந்து பார்க்கும்பொழுது அது எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் எழுதிய கடிதம் லோக்சபா ஸ்பீக்கருக்கு, சீட்டெல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிற வகையில் காங்கிரஸ் டிஎம்கே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க, பிரித்து இடம் மாற்றுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறிடுச்சு, நாங்கள் அலையன்ஸை விட்டு வெளியில் வந்துட்டோங்கிறத மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க. அது என்னென்னா, அது சபாநாயகருக்கு எழுதாமலே அவங்க கேட்டுட்டு இருந்திருக்கலாம். பட் இங்கேருந்து லெட்டர் போயிடுச்சு, அது பொது வெளிக்கும் வந்துருச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு எம்பிஸ்க்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் அவங்க சீட்டுக்கு போனால் தான் அங்கே தான் ஃபிங்கர் அப்படிங்கிறது. ஸோ அந்த செட்டப்போட மாற்றணுங்கிறதுக்காக அவங்க அதை கேட்டதுக்கான ரீசன். அடுத்தது இன்னொரு லெட்டர் எழுதணுமா, சிபிஐ, சிபிஎம், விசிகே இடத்த மாற்றுங்க, எங்களோட சேர்க்காதீங்கன்னு தனியாக ஒரு லெட்டர் எழுதுகிற சூழல் வருமா? மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கிற திருச்சி சிவா இதை சிபிஆர் அவர்களுக்கு, அங்கே சபாநாயகராக சேர்பர்சனாக இருக்கிறவருக்கு எழுதணுமா? இதெல்லாம் தனி விவாதம். காங்கிரஸ் இல்லாத இப்போ 2 பேருக்கும் என்னென்ன அடுத்த இலக்கு அப்படின்னா, பாலிட்டிக்ஸாக எடுக்கும்போது தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக இல்லாத மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டமைக்க காங்கிரஸ் முயற்சி செய்ய போகிறது. உங்களை நேற்று கார்கே அவர்களை விட்டு திரும்ப அவர்களோட பேச சொன்னதே தே ஆர் ஒர்க்கிங் ஆனிட்டுங்கிறதாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இந்த கார்கியை தான் பிரிஞ்சுட்டு போகிற இந்த அலையன்ஸை கடைசி கட்டத்தில் சமாதானப்படுத்தி எலெக்ஷனுக்கு முன்பாக நிற்க வைத்தவர், அவரை வச்சே பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த முடிவை எடுத்தாச்சு, பார்ட்டியில் டாப் டு பாட்டம் நாங்கள் இதுக்கு அக்காமடேட் ஆகிறோங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. திமுக இல்லாத எஸ்பிஏவை, செக்யூலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை, ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க அவங்க வெவ்வேறு ஸ்டேட்டில் விலகிறாங்கன்னா யாருக்கு இந்தியான்னு பேர் இருக்குன்னு சண்டை வரும்னு வைங்க. அது என்ன அவங்க இதுவாக காப்பிரைட்டை கிளைம் பண்ணுறதுக்கு, இல்லைனா பதிவு பண்ணி ட்ரேட்மார்க் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே திமுக இல்லாமல் சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் அப்படிங்கிற இடம். ஐயுஎம்எல்ல மதிமுக அவர் தீப்பெட்டி சின்னதெல்லாம் நின்றுருக்கிறார். துரை வைக்கோ நாளைக்கு வேறு ஸ்டாண்ட் எடுத்தாலும் சொல்வதற்கில்லை. இதை உருவாக்க இங்கே முயற்சி பண்ணுவாங்க. விஜயை பேன் இண்டியா, அட்லீஸ்ட் குறைஞ்சது சவுத் இந்தியா லெவலில் கொண்டு போகணும் என்கிற எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக சிபிஐ, சிபிஎம்னுடைய டெசிஷனுக்கு காரணம் அவங்களுடைய டெல்லி தலைமைகள் தலையிட்டு, இங்கே தமிழ்நாடு சென்ட்ரிக்காக டிஎம்கேயோட என்ன ரேப்போல் இருந்தாலும் சரி, 2029 விஜய் பெரிய அளவுக்கு நேஷனல் லெவலில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் ஒரு சிங்கிள் எலெக்ஷனில் எவ்வளோ % ஓட்டு வாங்குறாருன்னா அது ஒரு க்ரெடிபிளாக இருக்கும், நாளைக்கு நம்ம வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இவங்க திரும்ப கண்டினியூ பண்ணால் அதே 2 தானே கொடுப்பாங்க, அங்கே போனால் நம்ம 3 இல்லை 4 கேட்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது ரொம்ப டஃப் நெகோசியேஷன் நடக்காது. அவங்க டார்கெட் சென்ட்ரல் லெவலில் இருக்க மாதிரி தெரில ஆஸ்பிரேஷன். இதனால் நீங்கள் போங்க அப்படிங்கிறத 3 கட்சியினுடைய டெல்லி ஹைகமாண்ட் கிளியர் பண்ணி தான் சிபிஐ, சிபிஎம், ஐஎன்சி, காங்கிரஸ் அந்த இடத்த நோக்கி நகர்ந்தது ஃபாஸ்ட்டாக ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கூட இடுபறிக்கு போயிருந்திருக்கலாம். ஸோ டெல்லி தலைமைகளுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கிறது. நேற்றைக்கு ஏற்றியும் அவங்க சுபாஷ் நிலை அவர்கள் நினைக்கிறேன், அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, விஜய் இந்த அளவுக்கு ஜெயிப்பார்னு நாங்கள் இன்றைக்கி சொல்லலை, டே 1க்கே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று அவங்க டெல்லியில் இருந்துட்டு ஒரு பைட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ இப்படியான விஷயங்கள் வரும்போது இதில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிறார்கள். திமுக இதற்கான பொலிட்டிக்கல் விலையை, ஏன்னா நீங்கள் முடிச்சு 2 நாளில் கிளம்புறீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகல கூட இல்லைங்கிற மாதிரிலாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஒரு விஷயம், கூட்டணி முரண் வருது, பிரிகிறாங்கன்னா யார் மேலே வைக்கிற விமர்சனத்தையும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா பிரியும் போது அவர் ரொம்ப நல்லவர், அதனால நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். கூட்டணி தர்மத்தை அவங்க ரொம்ப சிறப்பாக பாதுகாத்தாங்க, எங்களுக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, ஒரு சண்டை போடல, எங்களை சரியாக நடத்தலை அப்படின்னுட்டு. நீங்கள் பிரிவதற்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்க உங்ககிட்ட பிக் பிரதராக நடந்துக்கிட்டாங்க. அப்போ வரைக்கும் அதில் ஒரு ஒரு மியாவுன்னு கூட நீங்கள் சவுண்டு விடலைன்னா அப்போ நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ
தேவைகள் இருந்திருக்கு. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சதுனால போறீங்கன்னு அதை எடுத்துக்க வேண்டியிருக்கா? இல்லை உள்ளே இருந்துட்டு முதுகுல குத்துனாங்கன்னா முதுகுல குத்த ஏன் நீங்கள் முதுகை இன்னும் 2 முறை குத்துங்கன்ட்டு நீங்கள் என்ன ஏசுனாதரா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப குத்த ஏன் அலோவ் பண்ணீங்க 8 வருஷமாங்கிற கேள்வியை அந்த பெரிய கட்சியை நோக்கி தான், திமுக நோக்கி தான் நம்ம கேட்கணும். அதனால் அதை ஒரு எல்லைக்கு மேலே நம்ம அந்த அதனுடைய மெரிட்ஸ்குள்ளே போக வேண்டாம். பட் அவங்க பேக் ஸ்டேபர்ஸ்னு ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தலைமை அதற்கு தடுக்காதுங்கிறது தெரிஞ்சு தான் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் மயிலாடுதுறையிலலாம் ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த வகையிலும் தனக்கு அது தாவேகா விஜய்க்காக போராட்டம், இது தாவேகா யாரும் பக்கத்தில் இல்லை, திமுககாரர் காங்கிரஸ்காரரோட சண்டை போட்டு அது ஒரு மாதிரி ரசாபாசமாக மாறுது. இது எந்த இடத்துலையும் நடந்துடக்கூடாது ஒன்று. ஆனால் இதற்கான விலை என்பது காங்கிரஸை தேசிய அரசியலில் தனித்து விடுவது, அல்லது மாநில கட்சிகள் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் தனித்து நிற்க முடியாதோ அவங்களெல்லாம் ஒரு குடைக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறத திமுக ஏற்கனவே தொடங்கிருச்சு. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு ராகுல் மேடை ஏற மாட்டார் என்று தெரிந்த பிறகு நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டுட்டு வரீங்க. அவர் காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். பிறகு காங்கிரஸோட 48 நாள் அமைச்சரவை இந்த 24 எலெக்ஷனில் சேர்ந்து நின்னார்னாலும் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் விடுவிக்கப்பட்ட போது கீழமை நீதிமன்றம் அது சரியில்லை, அந்த தீர்ப்பு அப்பீல் போகணும், அதை வரவேற்காத கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. நீங்கள் அந்த கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வந்து ஸ்டாலின் கான்ஷியஸாக ராகுல் வர மாட்டார், பிரிஞ்சு போகிறார், தட் வாஸ் ஓகே ஃபைன் பார்த்துக்கலாம் என்கிற எண்ணத்தோடு ஃபியூச்சர் பிளானுக்கு தான் கெஜ்ரிவாலை கூப்பிட்டுட்டு வந்து சென்னையில் பிரச்சாரம் பண்ணிங்களான்னு கேள்வி இருக்குது. தேஜஸ்வி அதை கூப்பிட்டுட்டு வரீங்க. தேஜஸ்வி தோத்ததற்கு முக்கியமான காரணம் ஏன்னா காங்கிரஸ் தோக்கணும்னு அவர் போய் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இங்கே வர்றாரு. அவர் நம்புறாரு. ஏன்னா நீங்கள் அங்கே பண்ணதெல்லாம் அநியாயங்க. எலெக்ஷனுடைய கடைசி லீகில் ராகுல் காந்தி ஃபாரின் கிளம்பி போகிறாரு. நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதற்கட்டம் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் வாபஸ் வாங்குறது முடிஞ்சு போச்சு. அவர் தான் சிஎம் கேண்டிடேட், நீங்கள் சொல்ல மாட்டேன்னு முரண்டு பிடிச்சிங்க. கடைசியாக கமல்நாத் போய் சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே ஏறத்தாழ 25-30 தொகுதிகளில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு உள்ளே போயிட்டீங்க, கேண்டிடேட் வாபஸ் வாங்க முடியாது. அப்புறம் போய் நீங்கள் முதலமைச்சர்னு சொன்னால் என்ன, சொல்லலாம் என்னங்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்னதை கேட்டு தான் அவங்க அந்த ஓட்சோரி யாத்திரைன்னு ஒன்று நடத்துகிறாங்க. நடத்தின பிறகு அது தேஜஸ்விக்கு மைலேஜ் ஆகிருமோ அதை நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்ச பிறகு தேஜஸ்வி உள்ளே வந்ததும் இப்படி தான் பார்க்கணும். அகிலேஷ் நேற்று முன்தினம் போட்ட ஒரு பதிவு அதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதில் ஒரு செய்தி இருக்குது, அது நிச்சயமாக காங்கிரஸ்க்கான செய்தி. மம்தா அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ, மம்தா அவர் ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி போய் நேர்லேயே சந்திச்சார். அவர் ஆக்சுவலாக ரிசல்ட் அன்றைக்கி வரட்டுமான்னு கேட்டார். மம்தா தான் 2 நாள் ஆகட்டும், இங்கே வேறு குழப்பங்கள்லாம் ஓடுதுங்கிற மாதிரி சொன்னதுனால பிறகு போய் சந்திச்சார். ஸ்டாலின் அவர்களை முன்னாடியே சந்தித்த அந்த ஃபைல் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு, கஷ்டமான காலத்தில் தவிக்க விட்டு ஓடக்கூடிய பண்பு கொண்டவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு போடுறாரு. அப்படின்னா அவங்க 3 கட்சியும் கிடையாதுன்னா விட்டுட்டு போனவங்க யாருங்கிற கேள்வி வரும். அது ஆப்வியஸாக முந்தின நாள் தான் உடச்சிட்டு போன காங்கிரஸ் நோக்கியதாக தான் இருக்கும். இன்னும் 6 அங்கே ஒரு 8 மாதங்களில் வரக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அலைன்ஸ் இருப்பதாகத்தான் அவர் சேர்ந்து தான் பயணிக்க போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறார். அதை அவர் ஒருவேளை மறுபரிசீலனை செய்யலாமோ என்கிற இடம் 1. நீங்கள் போனார்னா உங்களுக்கு நேஷனல் முழுக்க இருக்க எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வரோம், வந்து உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ப்ராமிஸை இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம மறுத்துட முடியாது அப்படிங்கிற பார்வை இருக்குது. இதை தாண்டி திமுக நேஷனல் லெவலில் அடுத்தடுத்து பலவிதமான கான்ஃபெடரேஷன்ஸை உருவாக்குவாங்க. ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா ஓபிசிஸ்க்கான ஒரு கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது பண்ணியிருக்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அது ஆப்வியஸாக வந்து அவர் அகிலேஷ் பேசக்கூடிய பெண்கள், பட்டியல் சமூகத்தினர், ஓபிசிஸ் மற்றும் பழங்குடியினருக்கான அவங்க பேசக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸ்க்கு அது ஓப்பாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அவர் இனிமேல் ஃபுல் டைமாக ஒரு பார்ட்னராக உள்ளே கொண்டு வருவாங்க, ஸ்டேக் ஹோல்டராக உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த பாலிட்டிக்ஸ் மற்றவங்க தேஜஸ்வியும் அதில் உள்ளே வரதில் சிக்கல் இருக்காது. ஸோ இந்த லெவலில் அவங்க கொண்டு வரும்போது அந்த பகுஜன், தலித், ஆதிவாசி அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வராங்கன்னா அது அடுத்த கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை இந்த விஷயத்தில் ஓரம் கட்டுவது, ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் போராட்டம் அறிவிச்சா வர்றதுங்கிறது ரொம்ப சிக்கல் தான். அந்த ஒரு நெருக்கடி இருக்கும். இதெல்லாம் தாண்டி காங்கிரஸுடைய இன்னொரு மோசமான குணமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு அலைன்ஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் நாடு தழுவிய லெவலில் இருக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிராக 2 இடத்துல வெவ்வேறு மாநில கட்சிகள் இருக்காங்க. பட்டு 2 இடத்துலையும் அவங்களுக்குள்ள ஒரு உரசல் வருதுன்னா சமாதானப்படுத்த வேண்டிய ரோலை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டதுனால தான் பல பிரச்சனைகள் வந்திருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. உதாரணத்திற்கு ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடக்குது. ஜார்க்கண்டில் கூட்டணி ஆட்சி, ஹேமந்த் சோரனும் காங்கிரஸும் இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கேபினெட். எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் தெளிவாக சொல்லிட்டார், என்ன சிஎம் கேண்டிடேட் என்னங்க, நான் கொடுக்குற சீட்ஸு ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காரு.
அதை அனௌன்ஸ் மட்டும் பண்ணுங்கள், நான் எலெக்ஷனை பார்த்துக்கிறேன்னு போனார். அவர் ஜெயிச்சிட்டார். தேஜஸ்வி யாதவ், ஏன்னா பீகாரில் இருந்தால் ஜார்க்கண்ட் பிரிஞ்சிருக்கு, அவருக்கு 3 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அதில் ஒருத்தர் ஜெயிக்கிறவரை அமைச்சராகவே ஆக்குறாரு ஹேமந்த் சோரன். இது முடிஞ்சு ஒரு 4 மாதத்தில் பீகார் எலெக்ஷன் வருது. அவர் 6 சீட்டு கேட்குறாரு, 1 சீட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு அவமானப்படுத்தப்படுகிறார். உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணி 2 கட்சிகளுக்கும் சேர்த்து ஜெயிக்க வச்சு கேபினெட்டில் கொடுத்துருக்கிறாரு. காங்கிரஸ் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும்ல, இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் போகிறதுனா போட்டோம்னு பீகாரில் நீங்கள் அறிவிக்கிறீங்க. இதே போல் மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் அகிலேஷ் யாதவ் அந்த காலகட்டத்தில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அங்கே அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ்க்கு ஆக்சுவலாக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கோ, மாநில தலைவர்கள் பிராந்திய தலைவர்கள் தேசிய அளவுக்கு ஒரு ஸ்டாச்சருக்கு போவதை காங்கிரஸ் விரும்பாததனுடைய விளைவாக அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சிகளே உடையறதுக்கு அல்ல அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுதுன்னு ஒரு பார்வை இருக்குது. அது ஒரு வகையில் பார்த்தா தவிர்க்க இயலாததான் மாறும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் தாவேக்காவோட இந்த இது மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னா தமிழ்நாடு எம்பிக்களே 2 குழுவாக செயல்படுவார்கள். ஒரு பக்கம் ஒரு 14 எம்பிக்கள், 13 அல்லது இந்த பக்கம் 27 பிரிக்கலாம். நான் தமிழ்நாடு பாண்டியை சேர்த்து சொன்னோம்னா 10 காங்கிரஸ், அதில் 9 தமிழ்நாடு ப்ளஸ் 1 பாண்டிச்சேரி, ப்ளஸ் 2 சிபிஐ, 2 சிபிஎம், 2 விசிகே, துரை வைகோ, சூழலை பொறுத்து அந்த பக்கம் போகலாம். ஏன்னா உங்களுக்கு எம்எல்ஏ ஐ திங்க் 1 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உதயசூரியனில். அதை அவர் இங்கே கூட இருந்துங்கன்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். அது மேபி வைகோக்கு அது என்ன கம்யூனிகேட் ஆகுது. அவர் நல்ல வேலையாக தீப்பேட்டில் ஜெயிச்சார், அதனால் அங்கே போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் வரும். யார் தமிழ்நாட்டுக்காக அதிகமாக குரல் கொடுத்து பாஜகவை எதிர்ப்பது? நம்ம 16 பேர் கவனம் இருக்கிறோமா, அவங்க இருக்கிறாங்களான்னு. அதில் எங்கன்னா அந்த 16 பேர், இந்த 16 பேர் அங்கே பண்ணுற பிரச்சனைலாம் அது விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவங்க வேற பதிவு பண்ணணும். ஏன்னா இங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழி. இவங்கெல்லாம் போனால் அது பதவியேற்புக்கே ஒரு ஸ்டாலின் பேரை சொன்னவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் சொன்ன டீமெல்லாம் இருக்குல்ல. அங்கே ஒவ்வொரு முறையும் திரு தளபதி இல்லை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்னு கோட் பண்ணுற இடத்துக்கு கூட்டணி கட்சிகள் போகும். அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த சப்போர்ட் பேஸை உருவாக்குவதற்கு இவங்க நினைக்கிறாங்க. அவரை வச்சு சவுத் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணிடலான்னு. தமிழ்நாட்டிலே 40 தொகுதிக்கு பண்ணுவாரா, அவர் அந்தளவுக்கு மெச்சூர் ஆகிறாராங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஷனாக இருக்கும்போது அது அவர்களுடைய விஷ். பட் எப்படி போகுங்கிறது கவனிக்கணும். 2 பிரிவாக இவர்கள் பிரிந்தார்கள்னா நேஷனல் பாலிட்டிக்ஸில் காங்கிரஸை ஒதுக்குவதற்கான எல்லா வேலைகளும், இப்போ உதாரணத்துக்கு 3 ஃப்ரண்ட் உருவாகுது, 3rd ஃப்ரண்ட் அப்படிங்கிறது நோக்கி போகுது. 2009ல் 4 ஃப்ரண்ட் வரைக்கும் போச்சு. அப்போ இந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட்டை காட்டி இவங்க கம்யூனிஸ்ட்கள் வெளில வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு போட்டாங்க. சந்திரபாபு நாயுடு நினைக்கிறேன் அப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணார், மாயாவதி அவங்களெல்லாம் சேர்த்துட்டு 4th ஃப்ரண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதில் ஜெயலலிதா அவர்கள் ஃபஸ்ட் 2ல் இல்லை, 3rd 4th ஏதோ ஒன்றுத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்கள அதில் தான் சேர்த்து வச்சுருந்தாங்க. பெரிய அளவுக்கு அவங்க ஜெயலலிதா அவர்கள் இப்போ மாயாவதியெல்லாம் சந்திக்கிறதா இருந்தது, பட் போக முடியல. 3 ஃப்ரெண்ட் 4 ஃப்ரெண்ட்டை நோக்கி கூட 3 ஃப்ரெண்ட்லேயே எனக்கு கிடைக்காதவங்க 4வது ஃப்ரெண்டுக்கு போவாங்க. இப்போ இதில் என்னென்னா ஸ்டாலினால் இங்கே ஓரளவுக்கு மொபிலைஸ் பண்ண முடியும்னா தெலுங்கானாவில் இவங்க கவர்மெண்ட் இல்லை ஓகே, ஆனால் எதிர்கட்சியான பிஆர்எஸ் இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது. பிஆர்எஸ் இப்போ பாஜக கூடயும் சேராமல் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டா தெலுங்கானாவில் இவங்களுக்கு திரும்ப வர வைக்க முடியும். மேபி புதிய கட்சி ஆரம்பித்த அப்பா அண்ணன்ட்ட கோச்சிட்டு கட்சி ஆரம்பித்த கவிதா கேசியாரையும் கூப்பிடலாம். அந்த இடத்துல உங்களுக்கு எண்ணிக்கை தானே, நாங்கள் இத்தனை கட்சிகள் அந்த எண்ணிக்கையை காட்டுவதற்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வானவில் கூட்டணி காட்டுவதற்கும் அது யூஸ் ஆகுங்கிறதுனால அங்கே ட்ரை பண்ணுவாங்க. இவர் நம்ம பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக்கும் உள்ளே சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது. ஜெகன்மோகன் ஃபார் தட் மேட்டர் அவர் நேரடியாக பிஜேபி எதிர்க்க மாட்டார் அப்படின்னாலும் சந்திரபாபு நாயுடு எதிர்க்கணுங்கிறதுனால அலையன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சாஃப்ட் டோனில் வர்றதுக்கு. அப்போ இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஜெகன்மோகனை கட்சி ஆரம்பித்து என்னை சிஎம் விடாமல் எங்கள் அப்பா இருந்து விட்டதுனால தான் அவர் கட்சியை காங்கிரஸ் எடுத்து தான் ஆரம்பித்தார். அஃப்கோர்ஸ் ஒரு சமாதானம் ஆகணும்னாலும் கூட பிஜேபி டிஸ்டர்ப் ஆகுனா அவர் காங்கிரஸ் கூட போக மாட்டார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரண்ட்டு பாஜக இதை ரசிக்கும். ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் ஆகி ஆன்டி பிஜேபி ஓட்டு நம்ம எடுக்கிறது, அவன் காங்கிரஸ் எடுத்து நம்மளை விட மேலே போவதற்கு பதிலாக இது நடக்கும்னா பாஜகவுக்கு அது லாபம் தானேங்கிற வகையில் 3rd ஃப்ரண்ட் உருவாவதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கான விளம்பரத்தையும் கூட பாஜக கொடுக்கலாம். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.